வியூவர்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரை எவால்யூஷன் பண்ணிட்டு இருக்கோம். இது ஃபோர்ட் ஃபிகோ பெட்ரோலு 2011. இந்த வண்டி 53,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கிறாங்க. எத்தனை ஓனர் சார் இது? 2 ஓனரு. வண்டியோட ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கு, ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸ்லாம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இன்ஃபேக்ட் நான் மேடு பள்ளத்துலேயும் ஏற்றி இறக்கிட்டேன். வண்டியோட சஸ்பென்ஷன்லாம் சூப்பராக இருக்கு, கியர் ஷிஃப்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ எந்த விதமான ப்ராப்ளம்ஸ் இல்லை, பிரேக்கிங்கும் ஓகே தான். இந்த வண்டி ஃபோர்ட் ஃபிகோ டைட்டானியம் 2 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. வண்டியோட ஏசி சில்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற வெதர் கண்டிஷனுக்கு ஏசி போதுமானதாக இருக்குது. இப்போ மணி ஒரு 4:30 மணிக்காக இருக்கும் நம்ம. ஸோ 4:30க்கு வந்து வெதர் கண்டிஷனுக்கு இது போதுமானதாக இருக்குது. ஆனால் இதுவே நல்ல ஒரு ஆஃப்டர்நூனில் ஒரு 2 மணிக்கு பார்க்கும்போது இந்த ஏசி சில்னஸ் போதுமானதாக இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதுக்காக உடனே எடுத்து இந்த சில்னஸ் ரிப்பேர் பண்ணமான்னு கேட்டிங்கன்னா வேண்டியதில்லை. கொஞ்சம் இந்த சில்னஸ் கம்மியாக இருக்கிறத மேனேஜ் பண்ணிவிட்டு வண்டியை ஓட்டிக்கலாம். ஏன்னா ஒரு 2 லட்ச ரூபா பட்ஜெட்டில் காரில் வந்து நீங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ராண்டியாக எதிர்பார்க்க முடியாது. அப்படிலாம் எதிர்பார்த்தீங்கன்னா கார் வாங்க முடியாது. ஏன்னா எல்லா கண்டிஷனுமே எல்லா ரெக்கமெண்டும் பர்ஃபெக்டாக மீட் பண்ணுற அளவுக்குலாம் இருக்காது பட்ஜெட் காரில். ஸோ இட்ஸ் ஓகே, இந்த சில்னஸ் வந்து சாட்டிஸ்ஃபைட் லெவலில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எடுத்து போய்ட்டு ஒர்க் ஷாப்பில் விற்று கொடுக்கணுங்கிற மாதிரி இல்லை. இந்த வண்டியில் எனக்கு மோரார்லஸ் எல்லாமே வந்து ஓகேவாக இருந்தாலும் கூட வண்டியோட பிக்கப்பு கொஞ்சம் மாடரேட்டோட கம்மியாக தான் இருக்குது. இந்த வண்டியை பொறுத்தவரையில் இப்போ நான் கஸ்டமருக்கான ஃபீட்பேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த காரை வந்து வாங்கிக்கலாம், ஆனால் வண்டியில் கொஞ்சம் பிக்கப் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் டைம் கொடுத்து தான் வந்து வண்டி பிக்கப் ஆகுது. இந்த கார் பட்ஜெட்டில் கிடைக்குதுன்றதுனாலையும் இதனோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே வந்து பார்த்தோன்னா நல்லா இருக்குது. ஸோ டசன்ட் மீன் எக்ஸலண்ட் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஒரு 2011 2 லட்ச ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய காரில் வந்து பார்த்தோன்னா ஒரு எக்ஸ்டீரியர் முகம் சுற்றிக்காமலாம் இல்லை, ஒரு டீசெண்டான அளவு இருக்குது. சின்ன சின்ன டென்ட்டு டேமேஜ் இருக்குது, அது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு அலோவபிள் லெவலுக்குள்ளே தான் இருக்குது. ரொம்ப ஆக்வர்டெல்லாம் இல்லை. இன்டீரியருமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஒன்லி வந்து பார்த்தோன்னா பிக்கப் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் மைலேஜ் கொஞ்சம் கூட ஓடி இருக்கலாம், தெரியாது. இப்போ அதையெல்லாம் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கேன், டேம்பர் பண்ணாத வண்டி தான் நான் வாங்குவேன்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா செகண்ட் கார் நீங்கள் வாங்கவே முடியாது. அதே மாதிரி எல்லா நேரமும் நம்ம இந்த வண்டி டேம்பர் பண்ணி இருக்குன்னு சொல்லி ரொம்ப அடித்து திருத்திலாம் சொல்ல முடியாது. சில டைம் பார்த்தீங்கன்னா ஆம்பிகுட்டி இருக்கும். ஸோ இந்த வண்டியுமே எனக்கு அந்த கேட்டகரி தான், ஆம்பிகுட்டியில் தான் இருக்குது. ஸோ சில டைம் ஆக்சிலேஷனுக்கு காரணம் வந்து ஒரு சிம்பிள் காரணமாக கூட இருக்கலாம். ஆனால் அது வந்து நம்ம இப்போ முடிவு பண்ண முடியாது, ஒர்க் ஷாப்பில் வச்சு தான் பார்க்கணும். இப்போ 3rd கியர் போட்டு நான் ஃபுல் ஆக்சிலேஷன் பெடல் எடுத்துட்டேன், ஆனால் அதுக்கான கம்ப்ளீட் ரெஸ்பான்ஸ் இல்லை. கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு பிக்கப் கிடைக்குது. அதுதான் இந்த வண்டியில் இருக்கக்கூடிய ஒரு நோட்டபிள் அப்சர்வேஷன்ஸு. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. கஸ்டமர்கிட்ட கேட்டுறேன் வேறு என்ன இந்த வண்டியில் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ டவுட்ஸ் எதாவது இருக்குன்னு. சரி, இப்போ நான் பேசுனதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, இந்த பிக்கப் மட்டும் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகே, சஸ்பென்ஷன்லாம் நல்லா தான் இருக்குது. அந்த கியர் ஷிஃப்ட் ஆகும்போது ஜெர்க் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்களா? அது இல்லை சார், நல்லா தான் சார் இருக்குது. ஓகே, இல்லைங்களா? ஓகே ஓகே, இல்லை இல்லை, இப்போ போயிட்டு இருக்கும்போது சம்டைம்ஸ் ஒரு ஜெர்க் இருந்த மாதிரி இருக்குது. இல்லை, அது நம்ம இந்த டிராஃபிக்கில் நம்ம இருக்கோம் இல்லையா, ஆமாம், இருந்துட்டு டக்குன்னு நம்ம மூவ் பண்ணுறச்சு அந்த மாதிரி வந்துருக்கலாம். ஓகே ஓகே. இப்போ பாருங்களேன், நீங்கள் ஜர்க் இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நான் ஃபஸ்ட் கியர் போடுறேன். ஓகே, எதுவும் ஜர்க்லாம் எதுவும் இல்லை. ஓகே, நான் ஆக்சிலேட்டர் கொடுக்கவே இல்லை. ஓகே, கிளச்சுமே நல்லாவே இருக்குது. ஓகே, நான் செகண்ட் கியர் போடுறேன். இப்போ நீங்கள் எதாவது ஃபீல் பண்ணீங்களா ஜர்க் இருக்குன்னு? ஓகே, இப்போ எதுவும் ஜர்க் இந்த மாதிரி ஜர்க் எதுவும் இல்லை, சரிங்களா? இப்போ நான் 3rd கியர் போடுறேன். ரொம்ப ஸ்லோ ஸ்பீடில் தான் 3rd கியர் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ ஜர்க் எதாவது ஃபீல் பண்ணீங்களா? இல்லை சார், இப்போ ஸோ வண்டியில் ஜர்க்லாம் எதுவும் இல்லை. ஓகே, வண்டியோட ஆக்சிலேஷன் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகே, சரிங்களா? இப்போ இந்த ஆக்சிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கம்மி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி வாங்காதீங்க. இது ஓகே அப்படிங்கிற கண்டிஷனாக இருக்குது, எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லி இந்த காரை வாங்கிங்க. ரிப்பேர் பண்ணுறதோட காஸ்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னா ரெடி பண்ணிக்கலாம். இல்லை காஸ்ட் எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னா நீங்கள் இதே ஓட்டிக்கிங்க. ஓகே, டயருமே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே தான் சார். ஓகே, டயர் எல்லாமே டிஃப்ரெண்ட் டயர்ஸ் போட்டிருக்காங்க. சரி, சரிங்களா? டிஃப்ரெண்ட் டயர்ஸ் போட்டாலும் 2011 மாடல் கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆயிடுச்சு, 12 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஓகே, டிஃப்ரெண்ட் டயர்ஸ் போட்டிருக்கிறது நம்ம வந்து குறையா சொல்ல முடியாது. ஓகே,
சரிங்களா. பிரிஸ்டோன் போட்டிருக்காங்க, யொக்கோமா போட்டிருக்காங்க, இன்னொரு பிராண்ட் இது ஒன்று போட்டிருக்காங்க. ஓகே சரிங்களா. இன்னொன்று வந்து குடியரும் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் டயர் இருந்தாலுமே கூட பட் டயரு வந்து பார்த்தீங்கன்னா யூஸபிளாக தான் இருக்குது. ஓகே அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% ஆஃப் வந்து டயர்ஸ் வந்து யூஸபிள் கண்டிஷன் இருக்குது. ஓகே ஸோ டயர்ஸ் ஓகே தான். 100 சேஸ் செக் பண்ணிடுறேன். ஓகே. இந்த ஆயில் லீக்கேஜஸ் இருந்தாலுமே கூட கஸ்டமரை நான் வாங்கி சொல்லி ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். ஏன்னா கியர் பாக்ஸ் எதுவும் கிராக் இருக்காமல் தெரியல. மற்றபடி ஆயில் பேனண்டெல்லாம் எதுவும் லீக்கேஜஸ் இல்லை. ஓகே தான். ஆனால் அதே சமயத்தில் செல்லர்கிட்ட இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்டை கம்மி பண்ணி கேட்க சொல்ல போகிறேன். இந்த வண்டியோட ஐட்லிங் கண்டிஷன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. நாய்ஸ் அண்ட் வைப்ரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்ரஸ்டாக இருக்குது. என்ஜினோட ஆர்பிஎத்தை செக் பண்ணலாம். ஐட்லிங் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 830, 870, கிட்டத்தட்ட ஒரு 30 RPM. 30 RPMங்கிறது ரொம்ப அப்நார்மல்லாம் சொல்ல முடியாது இந்த ஃப்ளக்சுவேஷனை. டீலர் இப்போ 2 லட்ச ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காங்க. நான் இன்னுமே வந்து ஒரு 20,000 ரூபாய் கம்மி பண்ணி கேட்க சொல்லியிருக்கேன். என்ன 2 காரணத்துக்கான, ஒன்று வந்து இதனுடைய கியர் பாக்ஸ்லேருந்து ஆயில் லீக்கேஜஸ் வர்றதுக்காகவும் இந்த என்ஜினில் பிக்கப் கம்மியாக இருக்குங்கிற ஒரு காரணமும், தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர் பேக் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படிங்கிறனாலையும். ஆனால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இந்த ஏர் பேக் கம்ப்ளைண்ட் இருந்தாலுமே கூட வந்து இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே தான். ஏன்னா நீங்கள் வேறு காரில் போய் வாங்குறீங்க, ஐட்டெல்லாம் வாங்கினா ஏர் பேக் ஏபிஎஸ் எதுவுமே இருக்காது. அட்லீஸ்ட் இந்த வண்டியில் ஏபிஎஸ்ங்கிற ஃபீச்சர் இருக்குது. ஏர் பேக்கே உங்களுக்கு இல்லைனாலும் கூட ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்து தான். பட் இந்த ஏர் பேக் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கலாம். இந்த ஏர் பேக் தான் பிரச்சனையாக இருக்குது. ப்ராப்ளி ஒயரிங் சர்க்யூட் ப்ராப்ளமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது சால்வ் பண்ணல சரியாயிடும். ஏர் பேக் மாடல் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. வியூவர்ஸ், ஃபைனலாக இந்த காரை நான் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் வாங்கிக்க சொல்லி. ஸோ கஸ்டமருடைய ஃபீட்பேக் கேட்குறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் தென் பெல் பட்டன் எடுத்து ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் வரும். கஸ்டமருடைய ஆடியோ ஃபீட்பேக் கேட்டிருக்கேன். சார் சொல்லுங்கள், இப்போ நான் வேறு என்ன நான் கவர் பண்ணோம், வெதர் ஐம் கம்ப்ளீட்டட் வந்து உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்டை இல்லை ஏதாச்சும் லெஃப்ட் அவுட் எடுத்துக்கலாம். சார் பார்த்தீங்கன்னா எல்லா பார்ட்ஸுமே ஜென்யூனாக கவர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணார். என்னென்ன இதெல்லாம் எலக்ட்ரானிக்கில் ரீட் பண்ண முடியுமோ அதை ரீட் பண்ணி எனக்கு ரிப்போர்ட்டும் காமிச்சார். அதை ரெக்கார்டும் பண்ணி வச்சுருக்காரு ஆக்சுவலாக பிடிஎஃப் ஃபார்மெட்டில். என்னென்ன பார்ட்ஸு, ஹெட்லைட் முதற்கொண்டு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. டெஸ்ட் ட்ரைவும் சார் எடுத்துகிட்டு போனார், பிக்கப் எல்லாத்தையுமே சொன்னார். வேலிடான பாயிண்ட்ஸ் எதை வச்சு நம்ம நெகோஷியேட் பண்ண முடியுன்றதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இதுக்கடுத்து நான் போய் டீலர்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஆல்ரெடி ஃபேமிலிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் கன்சிடர் பண்ணுறதா நம்மன்றதை முடிவு எடுக்கணும். பட் எக்ஸலண்ட் சர்வீஸ் சார். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ வெரி மச் சார்.